கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மனித வாழ்க்கை ஒரு வெறுமை போல் காணப்படுகிறது. பிறப்பு சில நாட்கள், மகிழ்ச்சி சில நாட்கள், பல துன்பங்கள், பின்னர் மறைவு. மோசே இந்த சங்கீதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் குறுகிய தன்மையை நினைவுபடுத்துகிறார். ஆனால் அதே சமயம் ஒரு பெரிய நம்பிக்கையையும் சொல்கிறார். வாழ்க்கையின் வெறுமையிலேயே தேவனின் கிருபை நம்மை நிரப்பும் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். வெறுமையான வாழ்க்கைக்கு தேவனின் கிருபை நம்மை நிரப்புகிறது. காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். காலை என்பது ஒரு நாளோட புதிய தொடக்கம். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் தேவனை நம்ம தேடினால் அவர் கிருபையால் நம்ம என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அவர் நிரப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை அப்படின்ற இடத்திற்கு பேச்சுக்கே இடமில்லாமல் போகிறது. வெளியில் நிறைய இருந்தால் கூட உள்ள வெறுமை இருந்தால் அது தாங்க முடியாதது. வீட்டில் ஒரு பாத்திரம் நமக்கு வெறுமையாக இருக்கிறத விட நம்மளுடைய உள்ளம் வெறுமையாக காணப்படும் போது நமக்கு அதை நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடிவதே இல்லை. ஆனால் தேவனின் கிருபை நம்ம என்ன செய்கிறது? நன்மையினால் நிரப்புகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். துன்ப நாட்களை மாற்றும் தேவன். நீர் எங்களை துன்பப்படுத்தின நாட்களுக்கு ஏற்றவாறு எங்களை மகிழ்ச்சியடைய பண்ணும். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக எங்களை மகிழ்ச்சியடைய பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம். மனித துன்ப நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த கணக்கை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நம்ம முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் டேட் குறிக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அதை மாற்ற விரும்புகிறார், மாற்றியும் தருகிறார், நம்மை நிரம்பி வழிய செய்கிறார். கண்ணீரின் ஆண்டுகளுக்கு பதிலாக சந்தோஷத்தின் ஆண்டுகளை அவர் என்ன செய்கிறார்? தருகிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனால் தேவன் இல்லைப்பா, நான் உனக்கு 15 வருஷங்களை கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? கூட்டி கொடுத்தாரு. அடுத்தபடியாக வெறுமையிலிருந்து நம்ம மேலே நிறைவு நோக்கி பயணிக்க செய்கிறார். வெறுமையான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினால மட்டுமே என்ன செய்ய முடியும்? அதை நிரப்ப முடியும். அதுபோல தான் நம்ம வெறுமையான மனதில் தேவனின் கிருபை ஊற்றப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? முழுமை அடைகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் கண்ணீரின் ஊற்றை ஆசீர்வாத ஊற்றாக மாற்றும் தேவன் அப்படிங்கிறத சங்கீதம் 84:6 நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை என்ன செய்கிறாங்கன்னா நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வாத ஊற்றாக மாற்றுகிறார் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி கூட நம்ம அந்த வசனம் மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு சிறிய விதவை தாய் தான் 2 பிள்ளைங்களோட வாழ்ந்து வராங்க. வீட்டில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, வெறும் பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. அந்த வெறும் அவங்கள என்ன செய்யுது? ரொம்ப நிலைகுலைய வைக்குது, மனசை கஷ்டப்படுத்துது. அப்பொழுது தேவன் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அந்த லேடியை என்ன செய்கிறாங்க? சந்திக்கிறாங்க. சிறிய எண்ணெய் பானையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த எண்ணெய் பானை பெருகி வெறுமையான பாத்திரங்கள் நிறைந்து கொண்டே போதுவோம். வீட்டில் உள்ள எல்லா குடத்தையும் எடுத்துகிட்டு வா, எல்லா பாத்திரமும் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல ஃபில் பண்ணி நிரம்பிக்கிட்டே போகுது. அவள் அதை உணர்றா. என் வீட்டின் வெறுமையை தேவன் தான் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இதே போல தான் நம்ம வாழ்வின் வெறுமையில் தேவன் நம்மை கிருபை நிறைவு என்ன செய்கிறார்? தருகிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் தோன்றுகிறதா? வீடு வெறுமையாய் தோன்றுகிறதா? வீடை மட்டுமல்ல, வாழ்க்கையும் கூட, நம்மளுடைய மனதையும் கூட தேவன் நிரப்புகிறார், நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார்.
எப்படி அந்த விதவையின் வீட்டை நிரப்பி மனதை பூரிப்பால் மகிழ்ச்சியடைய செய்தாரோ, அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கை வெறுமையாக தெரிந்தாலும் தேவன் தம் காலையிலேயே கிருபையால, காலையில எந்திரிச்ச உடனே கிருபையினால என்ன செய்கிறாராம்? நிரப்புகிறார். இதைத்தான் சங்கீதம் 90:14-15 நம்ம பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, வாழ்நாள் எல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டுமல்ல, நேத்து மட்டுமல்ல, மத்தியானம் மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஜீவன் இருக்கும் மட்டும், இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கும் மட்டும் காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். காலையிலேங்க எலும்புன உடனே நிரப்பங்க. வெறுமையாக இருக்கா? தேவன் நிரப்புகிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. என்ன ஒரு அழகான வார்த்தை அல்லவா? நம்ம கூட நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருந்தால், ஐயோ இந்த சாப்பாடு அரிசி மத்தியானத்துக்கு மட்டும்தான் உதவும், நைட்டுக்கு இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தேவரீர், அடுத்த 15வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் தீமை தான் இருந்ததா, துன்பம் தான் இருந்ததா, தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்க அழைக்கிறார். தேவன் நம்மளுடைய மன நிறைவையை தந்து நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். வாழ்க்கை வெறுமையாக தெரியலாம். தேவன் தம்முடைய கிருபையினாலே காலையிலே நிரப்புகிறார். துன்ப நாட்களை நினைவில் கொள்ளும் நம்மை சந்தோஷ நாட்களால் நினைவூட்டி மகிழ்கிறார். இறுதியில் நம்முடைய வெறுமையை அவருடைய நிறைவு மூலமாக நித்திய சந்தோஷமாக மாற்றுவார். விசுவாசிப்போமா? உங்களையும் என்னையும் மாற்ற தேவன் இன்னைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். தேவனுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம். கர்த்தாவே, எங்கள் வெறுமையான வாழ்க்கையை உமது கிருபையால் நிரம்பி நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கு பதிலாக சந்தோஷ நாட்களை எங்களுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் நீங்க கிருபையாய் தர வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் தேசம் வெறுமையாய் அல்ல அப்பா, உமது நிறைவால மாற்றி ஆனந்தத்தையும் அமைதியையும் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. ஆமாப்பா, எங்களை நீர் மகிழ்ச்சியாக்கி கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளுடைய மனதை நிரப்புகிறார், நம்மளுடைய வீட்டை நிரப்புகிறார். God bless you to all.